இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் மூத்த தலைவர் ஐயா நல்லக்கண்ணு அவர்களுடைய மறைவு தமிழர்களுக்கு மிகப்பெரிய ஒரு இழப்பு. அதே வேளையில் இன்றைய தலைமுறை மட்டுமல்ல, வருங்கால தலைமுறைகளுக்கு அவர் வாழ்ந்த காலம் மிகப்பெரிய ஒரு எடுத்துக்காட்டு. இன்றைய அரசியலில் பதவிகள், பணம், ஆடம்பரம் மத்தியிலே எப்படி ஒரு அரசியல் தலைவர் இருக்க வேண்டும் என்று மற்றவர்களுக்கு எடுத்துக்காட்டாக வாழ்ந்தவர். எளிமையான வாழ்க்கை, போராட்ட குணம், விடுதலைக்காக பல முறை சிறைக்கு சென்றவர். ஒடுக்கப்பட்ட மக்கள், அடக்கப்பட்ட மக்களுக்கு சமூக நீதிக்காக அவர் வாழ்க்கையை தியாகம் செய்தவர். சுற்றுச்சூழல் பாதுகாப்பிற்காக பல முறை சிறைக்கு சென்று நீதிமன்றம் மூலமாக கூட சுற்றுச்சூழலை பாதுகாத்தவர். காமராசர், கக்கன் அவர் வரிசையிலே ஐயா நல்லக்கண் அவர்கள். மீண்டும் சொல்கின்றேன், எப்படி ஒரு அரசியல் தலைவர் இருக்க வேண்டும், பொது வாழ்க்கையில் எப்படி இருக்க வேண்டும் என்று மிக எளிமையான ஒரு வாழ்க்கை வாழ்ந்தவர். நிச்சயமாக வருகின்ற தலைமுறை அத்தனையும் அவரை பார்த்து கற்றுக்கொள்ள வேண்டும், பொது வாழ்க்கையில் எப்படி இருப்பது என்று. அவரை இழந்து இருக்கின்ற அவர் இயக்கத்தை சார்ந்தவர்களுக்கும் அவர் குடும்பத்தை சார்ந்தவர்களுக்கும் பாட்டாளி மக்கள் கட்சி சார்பிலே ஆழ்ந்த இரங்கலை தெரிவிக்கின்றோம். எளிமையின் வடிவமாய், மக்கள் தொண்டியின் பிதாமகனாய், நிழலாய், எழிலாய், ஏழையில் வாழ்வின் ஒளியாய் இருந்த ஐயா நல்லக்கண்ணவர்கள் வாழ்ந்த காலத்தில் நாங்கள் வாழ்ந்தோம் என்று சொல்வதே பெருமைக்கு உரிய ஒரு விஷயம். அவரைப் போல ஒரு நல்ல அரசியல் தலைவர் இந்த நூற்றாண்டில் இல்லை என்பதுதான் பெருமைக்குரிய விஷயம். அவருக்கு அஞ்சலி செலுத்துகிறோம். எளிமை செம்மல் ஐயா RNK அவர்களுக்கு விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பில் எமது செம்மாந்த வீர வணக்கத்தை செலுத்துகிறோம். பாட்டாளி வர்க்கத்தின் பாதுகாவலராக விளங்கியவர். தனது இறுதி மூச்சு வரையில் கொள்கை பிடிப்போடு வாழ்ந்தவர். அவரை சிறப்பு செய்யும் வகையில் இன்றைக்கு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் அரசு மரியாதையோடு அவருக்கு செவ்வணக்கம் செலுத்தி வழியனுப்பி வைப்போம் என்று அறிவித்திருப்பது பெரும் ஆறுதலை அளிக்கிறது. அதற்காக மாண்புமிகு முதல்வர் அவர்களுக்கு விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பில் எமது நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். இந்திய விடுதலை போராட்டத்தில் பங்கேற்று சிறையேகிய அவரின் அந்த பங்களிப்பை போற்றும் வகையிலும் அவருடைய ஈகத்தை போற்றும் வகையிலும் அவருக்கு இந்திய ஒன்றிய அரசு பாரத ரத்னா விருது வழங்க வேண்டும் என்று விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பிலே வலியுறுத்துகிறோம். ஐயா தோழர் நல்லக்கண்ணு அவருடைய மறைவு என்பது தமிழ்நாட்டிற்கு மட்டுமல்ல, இந்திய தேசத்திற்கே ஒரு மாபெரும் இழப்பு என்றுதான் சொல்ல வேண்டும். குறிப்பாக அவர் சார்ந்திருக்கின்ற இயக்கம் கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய இயக்கத்திற்கும் ஒரு பேரிழப்பாகும். ஐயா நல்லக்கண்ணு பொறுத்தவரை ஒரு பிரின்சிபல் மேன், அதாவது ஒரு கொள்கை பிடிப்போடு வாழ்ந்து அந்த கொள்கைக்காகவே வாழ்ந்து மறைந்தவர் என்று சொன்னால் ஐயா நல்லக்கண்ணு அவர்களை நான் இந்த நேரத்தில் குறிப்பிட்டாக வேண்டும். ஐயா நல்லக்கண்ணு பொறுத்தவரை ஒரு சிறந்த பண்பாளர். அது மட்டுமல்லாமல் எப்போது அவரை பார்த்தாலும் ஒரு அன்பு கலந்த பாசத்தோடு
பேசக்கூடிய, அதிர்ந்து பேசக்கூடாதவர், அதிர்ந்து பேசாதவர், கடுஞ்சொல் சொல்லாதவர், கோபத்தை எந்த நிலையிலும் சரி அவருடைய முகத்திலே பார்க்க முடியாது. ஒரு அன்பு கலந்த அந்த முகத்தை தான் பார்க்க முடியும். அது மட்டும் இல்லாமல் இப்போது இருக்கின்ற பொதுவாக அரசியல் சார்ந்தவர்கள் பொதுவாகவே அவருடைய அந்த வாழ்க்கை முறையை நாம் உற்று பார்க்க போனால் 2 விஷயங்கள் நாம் நிச்சயமாக தெரிந்து கொள்ளலாம். ஒன்று, அவர் எளிமையினுடைய சின்னம், எளிமையின் அடையாளம். அது மட்டுமில்லாமல் கொண்ட கொள்கைக்காக ஒரே கட்சியில் ஒரு திசை தவறி போகாமல் அந்த கொள்கை பிடிப்போடு கம்யூனிஸ்ட் கட்சியை வளர்ப்பதிலும் கம்யூனிஸ்ட் கட்சியை சார்ந்தே அவருடைய அந்த வாழ்க்கை முறை இருந்தது. சரி, கம்யூனிஸ்ட் கட்சியை சார்ந்தே அவருடைய வாழ்க்கை முறை இருந்தாலும் கூட அவர் ஒரு போராளி என்று கூட சொல்லலாம். போராளி என்று சொன்னால் குறிப்பாக விவசாயிகள், நெசவாளர்கள், தொழிலாளர்கள், மீனவர்கள், உழைக்கும் வர்க்கம், இப்படி அவர்களுடைய உரிமைக்காக குரல் கொடுத்து பல சந்தர்ப்பங்களிலே போராட்டங்கள் புரிந்து அந்த உரிமைகளை பெற்று தந்தவர். அதனால்தான் இன்றைக்கும் ஐயா நல்லக்கண்ணுடைய அந்த புகழ் இந்த உலகம் உள்ள வரையும், அதே போன்று நம்முடைய தமிழகத்திலும் இன்றைக்கு போற்றப்படுகிறது என்று சொன்னால், கடந்த காலங்களிலே குறிப்பாக அவர் கம்யூனிஸ்ட் கட்சியை சார்ந்திருந்த ஒரு சூழ்நிலையில் அவரை பற்றி குறிப்பிட வேண்டும் என்று சொன்னால், அடக்குமுறைக்கு அஞ்சாதவர். 1948களில் குறிப்பாக அந்த காலகட்டத்தில் கம்யூனிஸ்ட் கட்சி ஒரு தடை செய்யப்பட்ட ஒரு சூழ்நிலையில் அன்றைய தினம் ஐயா நல்லக்கண்ணு அவர்களை காவல்துறை பிடித்து கடுமையான அளவுக்கு சித்திரவதை செய்து பூட்ஸ் காலால் எட்டி உதைத்து சிகரெட்டால் சுற்றும் கூட அவர் தான் சார்ந்த இயக்கத்தை காட்டி கொடுக்கவில்லை. தன்னுடைய நண்பர்களையும் கூட அவர் அடையாளம் காட்டவில்லை. உயிரே போனாலும் கவலை இல்லை, நான் சார்ந்திருக்கின்ற அந்த இயக்கத்தின் சார்பில் என் உயிர் போனாலும் கவலை என்று சொல்லி அன்றைக்கு ஆட்சியாளருடைய அடக்குமுறையை அன்றைக்கு நெஞ்சிலே தாங்கி அடக்குமுறைகள் எல்லாம் அவர் அன்றைக்கு சுமந்தவர். அது மட்டுமல்லாமல் ஒரு எளிமை. நான் அவரை பார்த்த வகையில் கிட்டத்தட்ட ஒரு 40 ஆண்டுகளுக்கு 30 ஆண்டுகளுக்கு மேலாக அன்றைக்கு இதே புரட்சி தலைவி அம்மா அவர்கள் மீது நம்முடைய ஐயா நல்லக்கண்ணு அவர்கள், தோழர் நல்லக்கண்ணு அவர்கள் மிகுந்த ஒரு மரியாதையும் அன்பும் கொண்டவர். அம்மாவும் அவர் மீது எல்லையற்ற அன்பும் பாசமும் கொண்டவர். அன்றைக்கு ஒரு கூட்டணி, அன்றைக்கு சிபிஐ அன்றைக்கு அமைத்ததன் சூழ்நிலையில் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தோடு அந்த கூட்டணியுடைய பேச்சுவார்த்தை, அதாவது தொகுதி பங்கீடு, அந்த குழுவில் இருந்ததன் காரணமாக பலமுறை நான் சந்தித்திருக்கின்றேன். நம்முடைய புரட்சி தலைவர் அம்மாவை பொறுத்தவரை ஒரு ப்ரொபோசல் சொல்லும்போது அதை நாங்கள் அவரிடத்தில் சொல்லும்போது கூட அவர் சிரித்துக்கொண்டே, அதுவும் நீங்கள் அம்மாவிடத்தில் சொல்லுங்கள், இந்த தொகுதி எனக்கு வேண்டும், நிச்சயமாக அம்மாவுக்கு தருவார்கள் என்று அவர் சொன்னது. அதுவும் கூட ஒரு மென்மையான குரலில், ஒரு குழந்தை எப்படி பேசுமோ அந்த அளவுக்கு அந்த குழந்தை மனதோடு அவர்கள் பேசியது இன்றைக்கும் என்னுடைய மனதிலே இன்றைக்கு நிழலாடி கொண்டிருக்கிறது. அப்படி ஒரு எளிமையின் சின்னம், அதே போன்று ஒடுக்கப்பட்ட மக்களுடைய அந்த போராட்டத்தினுடைய போராளி, அது மட்டுமில்லாமல் ஒரு படோடாபம், அரசியல் படோடாபம் மட்டுமில்லாமல் ஒரு ஆடம்பரம், எந்தவித ஒரு பந்தாவும் இல்லாமல் முழுக்க முழுக்க ஒரு எளிமையான மனிதராக வாழ்ந்து 101 வயதிலே வயது மூப்பின் காரணமாக அவர் இறந்தாலும் இன்றைக்கும் சரி இந்த உலகம் உள்ளவரை நிச்சயமாக தோழர் ஐயா கண்ணுடைய நல்லக்கண்ணவருடைய புகழ் நிலைத்திருக்கும். அவர் புகழ் என்றைக்கும் ஓங்கி ஒலிக்கும். எனவேதான் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பில், கழகத்தினுடைய பொதுச்செயலர் சார்பிலே இன்றைக்கு அவருக்கு இறுதி மரியாதை நாங்கள் செலுத்தியிருக்கின்றோம். அவர் இழந்து, தோழர் நல்லக்கண்ணுவை இழந்து வாடுகின்ற கம்யூனிஸ்ட் கட்சியை சார்ந்த தோழர்களுக்கும், அதே போன்று தமிழக மக்களுக்கும், கம்யூனிஸ்ட் கட்சிக்கும் எங்களுடைய ஆழ்ந்த அனுதாபங்களை நாங்கள் தெரிவித்துக் கொள்கின்றோம். தன் வாழ்நாளெல்லாம்
மக்களுக்காக வாழ்ந்து தொண்டு செய்வதற்கு ஒரு உதாரணமாக திகழ்ந்து 102 ஆண்டுகள் வாழ்ந்து மறைந்திருக்கின்ற ஐயா நல்லக்கண்ணவர்களுடைய திருப்பாதங்களுக்கு என்னுடைய சிரம் தாழ்ந்த வணக்கத்தையும் அஞ்சலிகளையும் செலுத்துவதற்கு நான் கடமைப்பட்டிருக்கின்றேன். ஐயா அவர்கள் இளம்பருவத்திலிருந்து இந்த சமுதாயத்தில் புரையோடி கிடந்த அத்தனை தீய பழக்க வழக்கங்களையும் அகற்ற வேண்டும் என்கின்ற மிகப்பெரிய போராட்டத்தை இளம் வயது முதல் நடத்தி இறுதி மூச்சு வரைக்கும் அதற்காகவே வாழ்ந்திருக்கின்றார்கள். பாரதிய ஜனதா கட்சிக்கும் பொது உடைமை கட்சிக்கும் 1000 வேறுபாடுகள் இருந்தாலும் கூட மக்களுக்காக உண்மையாக உழைத்த இந்த மாமனிதர்களை எல்லா பாகுபாடுகளுக்கும் அப்பாற்பட்டு போற்றி வணங்குவது நம்முடைய கடமை. ஐயா அவர்கள் வடகுடியில் அருகாமையில் பிறந்தவர். வடகுடி பகுதியில் 4 வழிச்சாலை பணிகள் முடிக்கப்பட்டு அதில் விபத்துகள் தொடர்ந்து நடைபெற்றுக் கொண்டிருந்தன. அப்போது அந்த இடத்திலே ஒரு மேம்பாலம் கட்ட வேண்டும் என்று என்னுடைய மனதிலும் எழுந்தது. அதே நேரத்திலே ஐயாவினுடைய மனதிலும் எழும்பியிருக்கின்றது. ஐயா அவர்கள் ஒரு கடிதத்தை கொடுத்து அனுப்பினார்கள். ஒரு மேம்பாலம் கட்ட வேண்டும் என்று. பொது உடைமை கட்சியைச் சேர்ந்த சகோதரர்கள் அதை கொண்டு வந்தார்கள். அத்தியாவசிய தேவை என்பது ஒன்று, அதற்கு மேலாக கேட்காத மனிதர், எதையும் தனக்கென்று விரும்பாத ஒரு மனிதர் முதல் முறையாக கேட்பதை நான் ஆச்சரியமாக பார்த்தேன். அதுவும் கூட தனக்கென்று கேட்கவில்லை, மக்களை காப்பதற்காக கேட்டார். எனவே உடனடியாக சிறப்பு நிதி ஒதுக்கப்பட்டு ஒரு பாலம் அல்ல 2 மேம்பாலங்களுக்கு அடிக்கல் நாட்டப்பட்டு, அந்த அடிக்கல் நாட்டு விழாவிலே அன்று நான் பேசியது இன்றும் எனக்கு நினைவிருக்கின்றது. இந்த பாலம் மத்திய அரசாங்கத்தால் கட்டப்படக்கூடிய ஒரு பாலம். இது ஐயாவினுடைய கோரிக்கைக்காக கட்டப்படுவது, அதை முன்னிறுத்தி கட்டப்படுவது என்று நான் சொன்னேன். இந்த பாலம் கட்டி முடிக்கப்படும் போது நான் பொறுப்பிலே இல்லை. ஆனால் என்னுடைய விருப்பம், ஐயாவினுடைய பெயரிலே அந்த பாலம் அழைக்கப்பட வேண்டும் என்பது என்னுடைய விருப்பம். இதுக்கு முன்னாடி சில இடங்களில் நான் வந்து பேசியிருக்கிறேன். மாண்புமிகு தமிழக முதல்வர் அவர்கள் ஐயாவுக்கு சிறப்பான ஒரு நினைவை போற்றக்கூடிய வகையில் செயல்படுவார்கள் என்று நம்பிக்கை இருக்குது. வடகொடி தமிழகத்தினுடைய தென்கோடியில் இருந்தாலும் கூட என்னை பொறுத்த வரைக்கும் அவர் கேட்டார், அதுக்கு முன்னாடியே நான் முடிவு செய்திருந்தாலும் கூட ஒரு மாமனிதனுடைய விருப்பம், ஒரு தியாகியினுடைய விருப்பம், அதை பூர்த்தி செய்யக்கூடிய வகையிலும் கூட நாம் அன்னைக்கு அந்த மேடையில் பேசினேன். தமிழக முதல்வர் அவர்களும் மத்திய அரசும் இணைந்து அந்த பாலத்திற்கு ஐயாவினுடைய பெயரை சூட்டுவார்கள் என்று நான் நம்புகின்றேன், வேண்டுகின்றேன். உடல் கூட தனக்கு சொந்தம் இல்லை, இந்த மக்களுக்கும் மண்ணுக்கும்
பயன்படுகின்ற வகையிலே அவருடைய உடலை கூட இன்றைக்கு தானமாக இந்த சமூகத்திற்கு கொடையாக கொடுத்திருக்கிறார். ஐயா நல்லகண்ணு அவர்களை பற்றி பேச வேண்டும் என்றால் ஒரு 100 ஆண்டு வரலாறை பேச வேண்டியிருக்கிறது. கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய தன்னலமற்ற போராட்டத்தினுடைய அடையாளமாக ஐயா நல்லகண்ணு அவர்கள் தனது இறுதி மூச்சு வரை வாழ்ந்து காட்டியிருக்கின்றார். ஒரு கம்யூனிஸ்டாக வாழ்வது என்பது, மக்களுக்காக தன்னை அர்ப்பணிப்பது, பொருளுக்காகவோ பொண்ணுக்காகவோ பதவிக்காகவோ ஆசைப்படாத ஒரு வாழ்க்கை, ஒரு கம்யூனிஸ்டினுடைய வாழ்க்கை என்பதை ஏட்டில் அல்ல நடைமுறையில் நம் கண் முன்னால் நாமெல்லாம் வாழ்கின்ற இந்த காலகட்டத்தில் தன்னலமே அரசியல் என்று இன்றைக்கு பேசிக் கொண்டிருக்கக்கூடிய காலகட்டத்தில் இப்படியான ஒரு மாமனிதர் நம் கண்முன்னே வாழ்ந்து எடுத்துக்காட்டாக தன்னுடைய வாழ்க்கையை அர்ப்பணித்திருக்கிறார். இதைவிட ஒரு பெரிய பாடத்தை வேறு எது கற்பித்து கொடுத்துவிடும்? ஒரு கம்யூனிஸ்ட் என்பவர் ஏழை எளிய மக்களுக்கு தன்னுடைய வாழ்க்கையை அர்ப்பணிப்பதுதான், அவர்களது முன்னேற்றத்திற்காகவும் வளத்திற்காகவும் வாழ்நாள் முழுவதும் உழைப்பதுதான் என்கின்ற முழக்கத்தை நடைமுறைப்படுத்தி காட்டியிருக்கின்றார். ஆழ்ந்த ஒரு வாசிப்பு பழக்கம் கொண்டவர். எந்த புத்தகத்தை அவருக்கு கொடுத்தாலும் அன்றைய தினத்திலே அவர் வாசித்து முடித்துவிடக்கூடிய ஒரு பழக்கத்திற்கு சொந்தமானவர். கடந்த ஆண்டு எங்களது மாநாட்டிற்காக அவரை அழைத்த பொழுது அதில் இருக்கக்கூடிய தலைப்புகளை குறித்தெல்லாம் எங்களிடத்தில் கேள்வி கேட்டுக் கொண்டிருந்தார், பேசிக் கொண்டிருந்தார். எப்பொழுது சென்றாலும் ஏதேனும் ஒரு புத்தகத்தை எடுத்து நம்ம இடத்துல கொடுத்து படிக்க சொல்லுவார், வாசிக்க சொல்லுவார். எப்பொழுது அந்த அவரது வீட்டை கடந்து செல்லும் பொழுதும் அவர் வாசித்துக் கொண்டிருப்பதை நம்மால் பகலிலே பார்க்க முடியும். இத்தனை வயதிலும் கூட வாசிப்பதை அவர் நிறுத்தவில்லை. தனக்கு நினைவிருக்கக்கூடிய காலகட்டம் வரை வாசிப்பை தொடர்ந்திருக்கிறார் என்றால், இந்த சமூகத்தை பற்றியான அனைத்து அறிவுகளையும் தொகுத்து மக்களுக்கு பயனுற வாழ வேண்டும் என்கின்ற உந்துதல் சக்தியை தவிர வேறு என்ன இருந்துவிட முடியும்? நியூ செஞ்சுரி புத்தக நிலையத்தை செழுமைப்படுத்தி பல்வேறு தலைப்புகளை இன்றைய சமூகம் படிப்பதற்குரிய வகையிலே கொடுத்தவர். தொழிற்சங்க போராட்டத்தை முன்னின்று நடத்தியவர். உழவர்களினுடைய போராட்டத்திலே அயராத பங்களிப்பை செய்தவர். விடுதலை போராட்ட வீரராக வாழ்ந்தவர். வெள்ளையனுக்கு எந்த இடத்திலும் மண்டியிடாத, மன்னிப்பு கடிதம் எழுதி கொடுக்காத ஒரு மரபுக்கு சொந்தக்காரர். சித்திரவதை செய்த பொழுதிலும் கூட விடுதலை முழக்கத்தை நான் கைவிட மாட்டேன் என்று முழங்கி நின்ற, உறுதியாய் எழுந்து நின்ற ஒரு மாமனிதர். இந்த காலகட்டத்திலும் தனிப்பட்ட முறையில் நாங்கள் சொல்ல வேண்டும் என்றால், மே 17 இயக்கத்தின் மீது 2018-19 காலகட்டத்தில் நடத்தப்பட்ட கடுமையான ஒடுக்குமுறை சமயத்தில் எங்களை எல்லாம் அழைத்து எங்களுக்கு ஆதரவு கொடுத்து என் மீது சுமத்தப்பட்டிருக்கூடிய வழக்குகளை எல்லாம் நீக்க வேண்டும் என்று ஒரு தீர்மானத்தை கட்சிகளிடத்தில் கொண்டு போய் சேர்த்த ஒரு பெருமகனார். நாங்கள் எல்லாம் இன்றைக்கு சுதந்திரமாக போராட்ட காலத்தில் இயங்குகிறோம் என்றால் ஐயா நல்லகண்ணு அவர்களுடைய அன்பும் அரவணைப்பும் அந்த தோழமை உணர்வும் தான் எங்களை இன்று வரை வாழ வைத்துக் கொண்டிருக்கிறது. அவர் நினைக்கும் பொழுதெல்லாம் அவரது மறைவு என்பது எங்களுக்கு மறைவுறாத ஒரு துயரத்தை கொடுத்துக் கொண்டிருக்கிறது. இன்னும் எங்களோடு அவர் இருப்பது போல, பேசுவது போலத்தான் எங்களுக்கு இருக்கிறது. ஏனென்றால் நகைச்சுவை உணர்வு மிக்கவர், எந்த நெருக்கடியும் எளிதாக கையாளுகின்ற ஒரு மனப்பக்குவம் கொண்டவர், நீண்ட அரசியல் அனுபவம் கொண்டவர், எந்த பதவிக்கும் ஆசைப்படாதவர், மக்கள் நலனை முன்னிறுத்தி எதற்கும் சமரசம் செய்து கொள்ளாதவர், எங்களுக்கெல்லாம் ஒரு வழிகாட்டியாக வாழ்நாள் முழுவதும் இருக்கக்கூடியவர். அப்பேற்பட்ட ஒரு மாமனிதனை இழந்திருப்பது என்பது இதுவரை நாம் சந்தித்த ஒரு பேரிழப்பிலே வரலாற்று பேரிழப்பாக ஐயா நல்லகண்ணு அவர்களுடைய இந்த மறைவை பார்க்கின்றோம். அவருக்கு கொடுக்கப்பட்ட விருதுகளை குறித்து அவர் கவலைப்பட்டதில்லை. விருதுகளோடு சேர்ந்து வந்த அந்த பரிசு பொருளை அவர் துச்சமாக மதித்திருக்கிறார். அதையும் மக்களுக்கு அவர் தாரை வார்த்திருக்கிறார். இப்படிப்பட்ட ஒரு மாமனிதர் வாழ்ந்த காலத்தில் அவரது வாழ்க்கையை எடுத்துக்காட்டாக எடுத்து நாமும் வாழ வேண்டும் என்ற உறுதியை இந்த சமயத்தில் எடுத்துக்கொள்கின்றோம். அவரது மறைவு எங்களால் ஏற்க முடியாத ஒரு மறைவாக, தனிப்பட்ட ஒரு இழப்பாக நாங்கள் பார்க்கின்றோம். ஐயா நல்லகண்ணு அவர்களுக்கு எங்களது செவ்வணக்கத்தை நாங்கள் பதிவு செய்கின்றோம். வீர வணக்கம். கம்யூனிசத்தினுடைய சித்தாந்தத்தை கடைசி நாள் வரை
உறுதி பூண்டு ஏற்றுக்கொண்டிருந்த ஒரு மாபெரும் எம்மையும் சரிந்ததாக நான் கருதுகின்றேன். பொது வாழ்வில் ஒழுக்கம், நேர்மை, நாணயம் தலைவர் காமராஜரோடு இணைந்து சொல்லக்கூடிய ஒரு மாபெரும் தலைவராக ஐயா நல்லக்கண்ணு அவர்கள் விளங்கினார். எங்கள் குடும்பத்துக்கு ஒரு பெருமை என்னென்னா, எங்கள் வீட்டில் ஞாயிறு கிராமத்தில் எங்கள் வீட்டில் வந்து 3 நாள் கம்யூனிஸ்ட் மாநாட்டில் கலந்துக்கிறதுக்காக வந்து தங்கினார். நான் உண்மையிலே அவர் இழப்பை பெரிய இழப்பாக நான் கருதுகின்றேன்.